ஏட்டி, நேத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் நடவடிக்கையே சரியில்லை. திங்கே படுக்க ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கியே, என்ன விஷயம்? என்னையா சொல்லிரு, ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கேனா? எங்க ரூமுக்குள்ள உட்காந்துருக்கேன்? 4 வீட்டில் போய் பழக்கம் பேசினேன். அப்படியே இந்த சின்ன பையில போய் பார்த்துட்டு வந்தேன். ஊர் புறம் சுத்திட்டு தானே தெரியுறேன். பிறகு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன்னு சொல்லிரு. ஏட்டி, ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கியே. உனக்கு சாப்பாடை கொண்டாந்து எங்க அம்மா தட்டுல கொடுக்குது. இங்கனையே தின்னுட்டு இங்கனையே கையை கழுவுதிய. எங்க அம்மா தட்டை தூக்கிட்டு போகுது. என்ன விஷயம்னு கேட்டா நீ என்னன்னா ஊருக்குள்ள சுத்துனங்கிற. ஓ, அதை சொல்லிடா. உங்க அம்மாக்கு என்னமோ இப்பதான் ஞானோதயம் பிறந்திருக்கு. மருமோளை வச்சு தாங்கணும்னு நினைக்குது. சரி, தாங்கிட்டு போகுது. நானும் சொல்லி பார்த்தேன், எங்க கேட்குது. சரி, உங்க அம்மா ஆசைய எதுக்கு கெடுப்பானேன்னு நானும் ஒன்னும் சொல்லல. ஏடி, பொய் சொல்லாதட்டி. நீ என்னமோ விஷயம் பண்ணியிருக்க. அதனாலதான் எங்க அம்மா இப்படி உன்னைய போட்டு தாங்கன்னு தாங்குது. பிரியாணி சாப்பிடுதியா, அதை சாப்பிடுதியா, இதை சாப்பிடுதியான்னு விசாரிக்க ஒரு நாள் எங்க அம்மா இப்படி பண்ணது கிடையாது. என்ன கூட கண்டுக்க மாட்டேங்குது. என்னன்னு சொன்னா தானே தெரியும். என்னடி பண்ண? யோ, என்கிட்ட இப்படி தூரம் கேட்கிறே, என்கிட்ட கேட்கறத உங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? பொருட்டி, இப்ப கேட்கத்தான் போறேன். நீ ஒன்னும் சத்தம் கட்ட மாட்டேக்க. எங்க அம்மாட்டே கேட்டுக்கிறேன். ஏமா ஏமா. குட் மார்னிங் மருமகளே, குட் மார்னிங். தூங்கி எந்திரிச்சிட்டியா? என்ன காஃபி குடிக்கிறியா, டீ குடிக்கிறியா? என்ன வேணுமா? அத்தை, இவரு என்ன சந்தேகப்படுறாரு. என்னமோ நான் உங்களை மாற்றி வச்சுக்கிட்டு வேலை வாங்குறேன்னு சொல்லாம சொல்றாரு. அத்தை, எனக்கு காஃபியும் வேண்டாம், டீயும் வேண்டாம், நானே போய் போட்டுக்கிறேன். இல்ல கூறுகட்டல சாப்பையில உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ என்னத்துக்கு என்னைய பட்டு மிரட்டு போறா? இங்க பாரு, இப்பதான் நான் என் மருமவளை புரிஞ்சுக்கிட்டேன். என் மருமவ தங்கம்னா தங்கம். அவளை தங்கத்தட்டுல வச்சு தாங்கணும்னு நினைக்கிறேன். வயசான காலத்துல என்ன நிம்மதியா இருக்க விடு. சும்மா போட்டு படுத்தி எடுக்காத. ஏன் மருமவளுக்கு நான் செய்றேன், உனக்கு எதுக்கு எரியுது? அட பேதியில் ஒரு கிழவி, என்ன தாங்கணும்னு நினைக்கிறியா? அதுவும் வயசான காலத்துல என்னம்மா கொடுமைப்படுத்தின? இப்ப என் அண்ணக்காரன் அமெரிக்கால இருந்து வாரான்னு சொன்ன உடனே இத்தனை தாங்குற. அதுல உனக்கு பட்டுச்சேலை கேக்குதா? இந்த வயசான காலத்துல 2 பட்டுச்சேலை எடுத்துட்டு வரான்னு சொன்ன உடனே இப்படி இழின்னு இழிக்கிற. அது தெரியாம என் புருஷனும் வெறுக்க முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஆளுகிட்ட சொன்னா அப்படிதான் எங்க அம்மாவை போட்டு பாடா படுத்துறியாம்பாரு. அது என்ன படுத்தினதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துல வருமா? ஏம்மா, உன் திடீர் மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா என்ன கண்டுபிடிய திட்டுற? இல்ல ஆரஞ்சு பல்லக்குல எல்லாம் கழுத்து போடுவேன். என்ன திடீர் மாற்றங்கிற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானே இப்பதான் நல்லவளா மாறணும்னு நினைக்கிறேன். நான் நல்லவளா மாறணும்னு நினைச்சாலும் மாற விட மாட்டேல. ஏன் மருமக, நான் தாங்குறேன். உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டேன். வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. ஏமா மருமவள, அவன் தான் கூறு கட்டப்பைய என்னத்தையாவது உளறிட்டு கிடப்பான். நீயும் அவன் பேச்ச கேப்பியா? இங்க பாரு, உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டேன். அதுக்கு மட்டும் பதில சொல்லு. அத்தை, எனக்கு காலையில காஃபி தான் பிடிக்கும், சாயங்காலம் டீ குடிப்பேன். அப்படித்தானே? இரு, 10 நிமிஷத்துல அத்தை கையால நல்ல பாலை சுண்ட காய்ச்சி காப்பி பொடியை போட்டு அப்படியே மணக்க கும்பகோணம் டிகிரி காப்பி கொண்டுட்டு வரேன். ஏம்மா, உனக்கு இது நியாயமா படுதா? என்ன ஒரு வார்த்தை கேக்கியா என்ன வேணும்னு? ஏல, உனக்கு அப்படி என்னத்த வேணும்ப? மாட்டு மாத்திர மாதிரி கழனி தண்ணியா ஒரு சொம்பு நிறைய வர காப்பிய மடக்குன்னு குடிப்ப. வேற என்னத்த குடிச்சிடப்பற? என் மருமவ தங்கம், அவளுக்கு நல்ல டிகிரி காப்பி போட்டு கொண்டு வரேன். உனக்கு வர காப்பிய போட்டு தரேன். அட பாவி அம்மா, என்னைக்கு அது உனக்கு டிகிரி காப்பி போட தெரியும்னு சொல்லியிருக்கியா? பெத்த பிள்ளைக்கு வர காப்பி, மருமவளுக்கு கும்பகோணம் டிகிரி காப்பி. யோ, ரொம்ப ஃபீல் பண்ணாதீரும். உமக்கும் நான் கொஞ்சம் காப்பி தாரேன். ஹெட்டி, என்னன்னு சொல்ல மாட்டேக்கல்ல? நீ என்னமோ பண்ணிதான் எங்க அம்மா இப்படியெல்லாம் பேசுது. இருக்கட்டும், எனக்கு அது எனக்கு தெரிய வரும்ல, அப்ப இருக்க உனக்கு. யோ, ரொம்ப தான் புகையுது, கிளம்பும். இந்த வீட்டுல வேலை செய்யறவனுக்கு ஒரு மரியாதை கிடையாது. ஆனா மருமகளை தாங்குன்னு தாங்குறாங்க. இந்த மனுஷனை பார்த்தாலும் பாவமா தான் தெரியுது. ஆனா என்ன செய்ய, இந்த கிழவி பாடா படுத்தி எடுக்குது. அப்பெல்லாம் கண்டுக்கல. இப்ப நான் அதுக்கு ஒரு சுணுக்குப்பிடி போட்ட உடனே அது என்கிட்ட இவ்வளவு நயமா பேசுது. அதை இவர்கிட்ட சொன்னா உடனே ஆடுன்னு ஆடுவாரு. காலம் வரட்டும், அப்புறம் சொல்லுவோம். என்ன பாடா படுத்தி எடுக்கிறா? இதை இந்த கிழவி பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன பாடு படுத்துறா? எப்படி மாறினா அந்த கிழவி? என்னம்மா காலையிலே அதை செய்ய இதை செய்யணும் உசுர வாங்குறா. காப்பியை போடட்டா, டீயை போடட்டா, அதை பண்ணட்டா, இதை பண்ணட்டாங்கிறா. மருமவளை வச்சு தலையில வச்சு தாங்குறா. இவ வீட்டுல வேலை செய்யறக்கா நான் வந்து கிடக்கேன். என்னாச்சு இந்த கிழவிக்கு? திடீர்னு மருமவளை தாங்குறாளே. அப்போ
இவ ஏதாவது உள்குத்து வச்சிருக்காளா? என்னத்தை காட்டி மாமியால இப்படி மயக்கிருப்பா? இவளை விரட்டி விட்டுட்டு வேற பொண்ணை பார்த்து கட்டுவோன்னு சொல்லி தானே அண்ணன் அவளை உள்ள குட்டியான்னு வச்சா. இப்போ மருமவளுக்கு தொண்டு புரியுதாளே, என்னவா இருக்கும்? என்ன மறைச்சிக்கிட்டு இருக்கவ? என் மருமவ எந்திரிச்சிட்டா. அவளுக்கு நல்ல சுண்டு சுண்டு பாலை காய்ச்சி டிகிரி காப்பி போட்டு கொடுக்கணும். நீ எல்லாம் செஞ்சிட்டியா? சூடா இருக்கணுமே, ஹாட் பேக்கெட்ல வை. நான் போய் பாலை சுண்ட காய்ச்சி அவளுக்கு முதல்ல டிகிரி காப்பி கொடுத்துட்டு வரேன். அப்புறம் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் கொடுப்போம். உப்பு வரப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்தியா? அவ உப்பு ரொம்ப இருந்தா சாப்பிட மாட்டா. காலையிலே குறுக்கொடியறதுக்கு என்னை அம்புட்டையும் செய்ய வச்சுட்டு என்ன நாடகமா போடுற? மருமவளும் மாமியாலும் இப்ப ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்னை பாடா படுத்தி எடுக்கிறியே. நீ சொல்லித்தானே நான் இங்க வந்தேன். நீ சொல்லித்தானே உன் அண்ணம்மாவை வந்து உட்கார்ந்துருக்கா. இவளை துரத்திட்டு அவளை கட்டி வைப்போன்னு சொல்லிட்டு இப்ப என்னாச்சு உனக்கு? கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? இங்க பாரு, நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு மாறிட்டேன். சும்மா தேவையில்லாம பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. ஒழுங்கு மரியாதையா வேலையை செய். அதை விட்டுப்பட்டு என் மருமவளை பத்தி ஏதாவது தப்பா பேசுன நடக்கிறதே வேற. இன்னொரு பொண்ணெல்லாம் கட்டி வைக்கப்படுறாளா? இன்னொரு பொண்ணு என் மருமவ தான் இந்த வீட்டுக்கு மகாராணி. அதை யாராலையும் மாத்த முடியாது. போய் வேலையை பாரு. இவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நம்மளையே நோண்டி பாப்பா. இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேப்பா போல இருக்கே. நல்லதா போச்சு, இவளை விரட்டி விட்டாச்சு. இல்லைன்னா கொடை கடன் கொடைவா. இவட்ட உண்மையை சொன்னா அது எப்படி? நம்ம பட்டுச்சேலையில ஒன்னு ஆட்டையை போட்டுட்டு போயிருவா. அவ அண்ணக்காரன் எப்போ வருவான்? நாம சேலையை வாங்கி நல்லா கெட்டுவோம். நமக்காக மோதிரம் கூட எடுத்துட்டு வருவான்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அனுபவிக்கணுமே. அதை விட்டு போட்டு இன்னொரு பண்ண கட்டுறாவளா? இன்னொரு பண்ண அந்த வள்ளி நிலா வந்து வந்து தேடுத. மச்சான் எப்போ போட போட, மச்சான் எப்போ போட போட, பட்டு தல பாம்பா வந்து முட்டம் தட போட. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுத. அந்த வள்ளி நிலா வந்து வந்து தேடுத. மச்சான் எப்போ போட போட, மச்சான் எப்போ போட போட, பட்டு தல பாம்பா வந்து முட்டம் தட போட. மச்சான் எப்போ போட போட, மச்சான் எப்போ போட போட. எடு வாரியல, இந்த வயசுல பாட்டு ஆட்டமும் கேக்கு. எவ்வளவு நீயா? என்னாச்சு? குட் மார்னிங். என்ன காலையில அப்படியே கோவமா வந்திருக்கியே? செல்லக்குட்டிக்கு என்னாச்சு? ஆமாடா, எந்திரிச்சு பார்த்தா காப்பி பொடி தீர்ந்து போச்சு. உங்க ஆத்தா வரும்போது வாங்கிட்டு வர மாட்டா. சரி, கீழே வருவேன்னு நானும் காத்து கிடந்தா மேலே தூங்கி எந்திரிச்ச உடனே பாட்டும் ஆட்டமும் கேட்குதாக்கும். காப்பி பொடி வாங்கிட்டு வர்றதுக்கு ஆளை காணுமேனு பார்த்தா நீயும் இங்கே உட்காந்துக்கிட்டு மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதாம்ல. என்ன மல்லிகைப்பூ வாடிச்சு? என்ன பாட்டு படிக்கிற? இந்த வயசுக்கு ஏற்ற பாட்டெல்லாம் படிக்கிற? நல்ல பாட்டு பாட்டுனா அதை ரசிக்க சரிதா. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? காப்பி பொடி தீர்ந்து போச்சு. அத நானே வாங்கிட்டு வந்து தந்துடுறேன். அதுக்கு என்னத்துக்கு இம்பூட்டு குதிக்கிறா? என்னது குதிக்கிறனா? நான் குதிக்கிறேனா நீ குதிக்கிறியா? ஏலே, காப்பி பொடி தீர்ந்து போச்சுன்னு கத்திக்கிட்டு கிடக்கேன். கீழே இறங்கி வராம இங்க பாட்டும் ஆட்டமும் போட்டுட்டு கிடக்கியே, அதை கேட்டா என்ன குதிக்கிறனா சொல்ற? சரி சரி, இப்படி கிட்டத்துல வந்து நீ உத்து பார்க்காத. பல்லு தேச்சியா ஒடே நாத்து அடிக்கி போய் தண்ணி குடி. ஆமல, நாரும் இருக்கு. வயசான காலத்துல காலங்காத்தால சுடுத தண்ணியை குடிக்காம வயிற்றுல உள்ள கேஸெல்லாம் வெளியே வருது. என்ன செய்ய? போய் காப்பி பொடியை வாங்கிட்டு வா. சரி சரி, காப்பி பொடி வாங்கிட்டு அம்பட்டு தானே. இந்தா இப்போ போயிட்டு வரேன். ஐயாவுக்கு சட்டை எடுத்து கொடு. 10 நிமிஷத்துல வந்து நிக்கிறேன். சரியா? நல்ல சூடா நல்ல பில்டர் காப்பியா போடு. இது கணக்கு குறைச்சல, நாக்குக்கு ருசியா எல்லாம் கேட்பான். பின்ன மனுஷன் வாழ்றது நாக்குக்கு ருசியா திங்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தான். அதை கேட்காம வாட என்னத்தை காட்டுருவாங்க? குட் மார்னிங் சொன்னேன்னா திருப்பி குட் மார்னிங் சொல்லணும்னு தோணுதா? அப்படியே காலங்காத்தால மூச்சை பிடிச்சிட்டு கத்தாத. எப்போ பாரு எதையாவது கத்திக்கிட்டு இருக்கதான் வேலை. ஆமல, ஓ அப்பன ஆத்தாலும் வீட்டில் எதையும் கண்டுக்காம வேலைக்குன்னு ஓடிடுதாவோ. உன்னை கடந்து நான் போட்டு வளர்க்குறேன். நான் போய் சேர்ந்துட்டேன்னா தான் உனக்கு என் அருமை தெரியும். என் தங்க குட்டி பட்டு குட்டி, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ என் கல்யாணத்தை பார்த்துட்டு அப்புறமா மண்டை போடுவேன். கவலைப்படாத. கிழவிக்கு சிரிப்பை பாரு. என் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் மண்டை போடுவேன்னு சொன்னோட
என்னமோ நான் அப்படியே சாவறதுக்கு பயந்த மாதிரிலாம் சொல்லுதே. என் ராசா, நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். உன் கல்யாணத்தை என் கண்ணால பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஓ அப்படியா? அப்ப இப்பவே சொல்லு, பொண்ணு பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். கெடு விளக்க மாட்டேன். முளைச்சி 3 இலை உடல பேசுற பேச்ச பாரு. போ கடைக்கு போய் காப்பி தூள வேண்டு வா. யா பட்டுக்குடி, ஐ லவ் யூ so much. இந்த 10 நிமிஷத்துல காப்பி தூளோட வரேன். ஓ தாத்தனும் இப்படித்தான் திரு திரு திருன்னு இருப்பாரு. என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு தாத்தாவை எங்கேன்னு தான் இருக்கிற மனுஷன் அல்பாயுசுல இப்படி போயிட்டாரே. சரி சரி, உடனே உன் பழைய பஞ்சாங்கத்தை அவுத்து விட்டுறாத, அப்படியே பீலிங்குக்கு போயிருவியா? ஏமல ஏன் புருஷன், நான் சொல்லாம யார் சொல்லுவா? சரி சரி, பார்த்து கீழே இறங்கி வா, நான் போய் காப்பி பொடி வாங்கிட்டு வரேன். நீ ரோட்ல பார்த்து போ, அங்கிட்டு இங்கிட்டு கார் வரும், பார்த்து போயிட்டு வா. சரியாச்சி. பாசக்கார பே